6/4/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன் சிவபகவானுடைய மகா வாக்கியம். பாபா இன்னைக்கு நமக்கு முரளி சொல்றாரு. இறை மாணவர்கள் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், கவனமா படிக்கலாம். பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத் படி நன்கு சேவை செய்பவர்களுக்கு தான் ராஜ பதவியின் பரிசு கிடைக்கிறது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. பாபா நம்மளுக்கு ஸ்ரீமத் கொடுத்திருக்காரு. இப்ப நம்ம எப்படி இருந்தோம், இப்ப எப்படி ஆயிட்டோம், நம்மளோட அறிமுகம், பாபா முதலிடை கடை ரகசியம் எல்லாம் சொல்லிட்டாரு, நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனாலும் அந்த ஸ்ரீமத் படி நடக்கும் போதுதான் நம்மளால நம்மள மாற்றம் செய்ய முடியும். அப்ப பாபா அதுதான் சொல்றாரு, ஸ்ரீமத் படி நன்கு சேவை செய்பவர்கள் தான் ராஜா பதவி பரிசு கிடைக்கிறது. அப்ப பாபாவோட ஸ்ரீமத்தை நீங்க ஃபாலோ பண்ணும் போதுதான் பாபா என்ன சொல்றாரு, என்ன ஸ்ரீமத் கொடுக்குறாரு, அதை செய்யும் போதுதான் உங்களுக்கு கண்டிப்பா இந்த ராஜா பதவியோடைய பரிசு கிடைக்கும். குழந்தைகள், நீங்கள் இப்பொழுது தந்தையின் உதவியாளராக ஆகியிருக்கிறீர்கள். பாபா சொல்றாரு, இப்ப யாரெல்லாம் நம்ம பாபா குழந்தைகளா இருக்கோமோ அவங்களாம் இப்ப நம்ம என்னவாயிருக்கோம், தந்தையோட உதவியாளரா இருக்கோம். இந்த உலக மாற்ற காரியத்துக்கு எல்லாரும் அந்த ஒரு விரல் கொடுக்குறோம் இல்லையா. எனவே உங்களுக்கு மிகப்பெரிய பரிசு கிடைக்கிறது அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய பரிசு கிடைக்குது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. கேள்வி தந்தையின் ஞான நடனம் எந்த குழந்தைகளின் எதிரில் மிக நன்றாக இருக்கிறது? பாபாவுடைய சொல்லும் போதே ஞான நடனம் சொல்லிட்டார். பாபாவுடைய இந்த ஞான நடனம் எந்த குழந்தைங்க எதிலும் மிக நன்றாக இருக்கிறது பதில் சொல்றாரு. பாபா, யார் ஞானத்தில் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, யாருக்கு யோகாவின் போதை இருக்கிறதோ அவர்கள் எதிரில் தந்தையின் ஞான நடனம் மிக நன்றாக இருக்கிறதுன்னு பாபா சொல்லிட்டாரு. இப்ப பாருங்க, ஞானம் யோகம் ரெண்டுத்தையுமே கொண்டு வந்துட்டாரு. பாபாவுடைய இந்த ஞானத்துல ஆர்வம், பாபா டெய்லியுமே நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஞானத்துல புதுசு புதுசான பாயிண்ட்ஸும் சொல்றாரு இல்லையா. அப்ப நமக்கு இந்த பாபாவுடைய அந்த முரளி மேல ஒரு ஆர்வம் இருக்கு. அந்த மாதிரி யார் அந்த ஞானத்துல ஆர்வம் உள்ளவரா இருக்கிறாங்களோ, அதே மாதிரி யார் யோகாவோட போதை இருக்கோ, பாபாவோட நினைவு, அந்த போதை யாருக்கு இருக்குதோ அவர்கள் எதிரில் தான் தந்தையோட ஞான நடனம் மிக நன்றாக இருக்கிறது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. ஆனா மாணவர்கள் எப்படி இருக்காங்கன்னா வரிசைகரமா தான் இருக்கிறாங்க. ஆனா இது அதிசயமான பள்ளிக்கூடம், இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் கிடையாது. ஏன்னா சாதாரண பள்ளிக்கூடம்னா ஒரே வயதுல இருக்கவங்க தான் ஒரு இதுல இருப்பாங்க. ஆனா இங்க நமக்கு 5 வயதுல இருந்து வயதானவங்க வரைக்கும் இங்க இருக்கிறாங்க இல்லையா. பாபா இப்ப சொல்றாரு, இந்த அநேகரிடம் ஞானம் கொஞ்சம் கூட இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. நிறைய பேர்கிட்ட ஞானம் இல்லை அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. பாவனை மட்டும் இருக்கிறது அப்படின்றாரு. அப்ப அந்த முரளியில ரொம்ப ஆர்வம் கொடுத்து அதுல படிக்காதனாலதான் அந்த ஞானம் கொஞ்சம் கூட இல்லை. அதே மாதிரி பாவனை மட்டும் இருக்குது. பாவனைனா பக்தியில பாவனையோட செய்வோம் இல்லையா, பக்தி பாவனையா செய்வாங்க. ஏன்னா இப்ப பாபா இங்க பரமாத்மா தந்தை, நம்ம ஆத்மா, இந்த ஞானம் நம்மளுக்கு இங்க கிடைச்சிருக்கு. அப்ப நம்மளும் புள்ளி, தந்தையும் புள்ளின்ட்டு இந்த தேக உணர்வு இங்க இருக்காது இல்லையா. ஆனா அப்படி கிடையாது. அந்த பக்தி பாவனையோட நம்ம அந்த இறைவன் ஒரு கடவுளோட பேரை ஏதாவது ஒண்ணு ஜபிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம போய் மற்ற வேலைகளை செய்துக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி இருக்கும். அதனால இங்க பாவனை இருக்கு. அது மாதிரி பாபா பாபான்னு சொல்றோம், அந்த பாவனை இருக்குது. ஆனா அது சரியா நம்ம நினைக்கும் போதுதான் அந்த யோகா இருக்கும். நம்ம ஆத்ம உணர்வுல இருந்து நினைக்கும் போதுதான் பரமாத்மா தந்தைட்ட இருந்து அந்த கரண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் இங்க பாபா சொல்றாரு. அந்த சரியான நினைவில்ல பாவனை மட்டும் பாபா பாபான்ட்டு நினைக்கிறாங்க. அந்த பாவனையின் ஆதாரத்தில் கூட ஆஸ்தியின் அதிகாரி ஆகிவிடுகிறார்கள். அந்த மாதிரி பாவனையோட இருக்கிறதுனால கூட ஆஸ்திக்கு அதிகாரி ஆயிடுறாங்க அப்படின்றார். பாவனை மட்டும் இருந்தா கூட ஆஸ்திக்கு அதிகாரி ஆகுறாங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. ஆன்மீகத்துக்கு ஆன்மீக தந்தை தான் புரிய வைக்கிறாரு. இததான் என்ன சொல்றோம், ஆன்மீக ஞானம் அல்லது ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் என்று கூறப்படுகிறது. இப்ப இந்த ஆன்மீக ஞானம் வெளியில எங்கெங்க சொல்லலாம் கொடுக்குறாங்கன்ட்டு, ஆனா உண்மையிலே இந்த ஆத்மாவோட ஞானம் யார் சொல்றாருன்னா இந்த தந்தைகிட்ட மட்டும்தான் நமக்கு கிடைக்குது, வேற எங்கேயுமே கிடைக்காது. மேலும் மனிதன் யாரிடமும் ஆன்மீக ஞானம் இருப்பதில்லை. ஆத்மா பத்திய ஞானம், நம்ம ஆத்மா எப்படி இருக்கும், தந்தை பரமாத்மா எப்படி இருக்காருன்னு வேற யாருக்குமே தெரியாது இல்லையா. அதெல்லாம் மனிதர்களால கொடுக்க முடியாது. அப்ப ஆன்மீக ஞானம் கொடுப்பவர் ஒரே ஒருத்தவர் தான், அவரை தான் நம்ம ஞான கடல் என்று சொல்றோம் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அப்ப இந்த ஞான கடல்ன்றவரு அந்த பிறப்புல வராத பரமாத்மா தந்தை மட்டும்தான். ஒவ்வொரு மனிதரிடமும் அவரவர்களின் சிறப்பு இருக்கிறது.
எல்லா மனிதர்கள்ட்டும் அவரவருக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது இல்லையா? பாபா சொல்றாரு. இப்ப சொல்றாரு, வக்கீல் வக்கீலா இருக்காங்க, டாக்டர் டாக்டர் தான். ஒவ்வொருக்கும் அவங்கவுங்க வேலை இருக்கு, அவங்கவுங்க பங்கு வேற வேற, அவங்க வேற வேற பாட்டு அவங்கவுங்களுக்கு இருக்கு. ஒவ்வொரு ஆத்மாருக்கும் அவரவர்களின் பங்கு கிடைத்திருக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு ஆத்மா இப்ப நடிச்சுட்டு இருக்கோம்னா அவங்கவுங்க பாட்டு விதவிதமா இருக்கு, அவங்கவுங்க நடிக்கிறாங்க. மேலும் அது அழியாத பங்கு ஆகும். அதை அழிக்கவே முடியாது. கல்பம் கல்பமா திரும்ப திரும்ப அதேதான் இல்லையா? எவ்வளவு சிறிய ஆத்மா, ஆனா அதிசயம் தான் இல்லையா? பாபா இதெல்லாம் யோசிக்க சொல்றாரு நம்மள. பாருங்க எவ்வளவு சின்ன ஆத்மா, அது குப்தமா கண்ணுக்கே தெரியாது. பாபா சொல்றாரு, கண்களால் பார்க்கக்கூடியதெல்லாம் அழிஞ்சிரும், எதெல்லாம் கண்களால பார்க்க முடியாதோ அதுதான் அழிவற்றதுன்னு பாபா சொல்றாரு. அப்ப நம்ம ஆத்மா பார்க்க முடியாது, பரமாத்மா தந்தையும் கண்களால பார்க்க முடியாது, அவங்கதான் என்னது அழிவற்றவர்கள் இல்லையா? அததான் பாபா சொல்றாரு. எவ்வளவு சின்ன ஆத்மா, ஆனா அதுலக்குள்ள எவ்வளவு பாட்டு, இந்த 84 பிறவியோட பாட்டு அதுல பதிஞ்சிருக்கு. அதிசயம்தான் இல்லையான்றார் பாபா. இரு புருவ மத்திய நட்சத்திரம் என்று ஆத்மாவை பற்றி கூறுகிறார்கள். இப்ப ஆத்மா பத்தி எப்படி சொல்றாங்க? 2 புருவ மத்திக்கு நடுவுல மின்னுகின்ற நட்சத்திரம் போல இருக்கு. நிராகர ஆத்மாவிற்கு இந்த உடல் ஆசனமாக இருக்கிறது என்று வர்ணித்திருக்கிறார்கள். அந்த மாதிரி இந்த புள்ளியா இருக்க ஆத்மாவிற்கு இந்த உடல் தான் என்னது ஆசனம், இந்த உடல்ல தான் அது இருக்குது. ஆனால் ஆத்மாவோ மிக சிறியது. உடல் இவ்வளவு பெருசா இருந்தாலும் ஆத்மா ரொம்ப சின்னது. மேலும் அனைத்து ஆத்மாக்களும் நடிகர்கள். இந்த சின்ன சின்னதா புள்ளி புள்ளியா இருக்க அந்த ஆத்மாக்கள் எல்லாருமே என்னது நடிகர்கள். ஒரு பிறவியின் முக லட்சணத்தை இன்னொரு பிறவியில் இருக்காது. பாபா சொன்னார், ஒரே பிறவி மாதிரி அடுத்தடுத்த பிறவி கூட இருக்காது என்றார். முக லட்சணம் இருக்காது. ஒரு பிறவில நடிச்ச பாட்டு பங்கு கூட இன்னொரு பிறவில இருக்காது. அப்ப விதவிதமா இருக்கிறாங்க. நான் கடந்த காலத்தில் என்ன இருந்தேன், மேலும் எதிர்காலத்தில் என்னவாக இருப்பேன் என்று யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி யாருக்குமே தெரியாது. நம்ம மட்டும் என்ன பண்றோம், பிறக்கிறோம் இறக்குறோம், இப்படி வந்துகிட்டே இருக்கிறோம். நான் இப்போ கடந்த காலத்துல எப்படி இருந்தேன் அது எதுவுமே தெரியாது இல்லையா? எதிர்காலத்துல எப்படி இருக்க போறேன் எதுவுமே தெரியாது. சங்கம் யுகத்தில் தான் இந்த தந்தை வந்துதான் புரிய வைக்கிறார். பாபா தான் வந்து நம்மளுக்கு புரிய வைக்கிறார் நம்மளுடைய முதல் இறை கடைசி ரகசியத்தை. நீங்க தான் தேவதைகளாக இருந்தீங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. காலையில் குழந்தைகள் நீங்கள் நினைவு யாத்திரையில் அமருகிறீர்கள் என்றால் மங்கியிருந்த ஆத்ம ஒளி பிரகாசமாகி கொண்டே இருக்கிறது. இப்ப நாள் முழுதும் நம்மளோட ஆத்ம ஒளி மங்குதுன்னா, இப்ப காலையில நம்ம அமிர்த வேலையில எழுந்து அமரும் போது பாபாவோட நினைக்கும் போது நம்மளோட ஆத்ம ஒளி என்ன ஆகுது, பிரகாசமாயிட்டே இருக்கு. ஏனென்றால் ஆத்மாவில் அதிகமாக துரு படிந்திருக்கிறது. ஆத்மா அந்த மாதிரி துரு படிஞ்சு போச்சு, அதனால அது அந்த அளவுக்கு மங்கி போயிடுச்சு. அப்போ காலையில அமிர்த வேலையில எழுந்திருக்கும் போதுதான் அது என்ன ஆகுது, பிரகாசமாகுது. தந்தை வந்து பொற்கொள்ளரின் காரியம் செய்கிறார். பாபா வந்து இப்ப என்ன பண்றாருன்னா, நம்மளுக்கு என்ன வேலை இப்ப செய்யறாருன்னா பொற்கொள்ளரின் காரியம் செய்கிறாரு. அவர் தான் வந்து தோட்டக்காரர், அவர் தான் படகோட்டி, இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அவருக்கு நிறைய பேர் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அவரு நான் எல்லாமே அவரு தான். அந்த மாதிரி இப்ப பொற்கொள்ளர், அவரு தந்தையே பொற்கொள்ளர் காரியமும் அவர் தான் செய்யறாரு. தூய்மையற்ற ஆத்மாக்கள் நம்மள்ட்ட நம்ம எல்லாருமே எவரிடம் அழுக்கு இருக்கிறதோ அவர்களை தூய்மையாக்குறாரு. அந்த மாதிரி ரொம்ப அழுக்கா இருக்க நகைகள்லாம் இருக்குதுன்னா அது தூய்மையாக்குவார்ல பொற்கொள்ளர். அதே மாதிரி பாபா நம்மளையும் தூய்மையாக்குறாரு. அழுக்கு படுகிறது தான் இல்லையா? அதாவது எல்லாத்துலயும் அழுக்கு படுகிறது தானே. இந்த மாதிரி சாதாரண பொருட்கள் கூட வெள்ளி செம்பு இரும்பு எல்லாமே அப்படித்தானே இருக்குது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அழுக்கு படியுது, அதே மாதிரி நம்மளோட ஆத்மாலையும் அழுக்கு படிஞ்சிருச்சு. பாபா சொல்றாரு அதை வந்து தூய்மையாக்குறாரு. இப்போ பொற்காலம் ஃபர்ஸ்ட் நம்மளோட சத்தியம், அப்புறம் வெள்ளி, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, செம்பு துவாபர யுகம், இரும்பு கலியுகம். அதாவது நம்ம எப்படி இருந்தோம், நம்மளோட ஆத்மா பொற்காலம்னா சதோ பிரதானமா இருந்தோம். வெள்ளி திரேதா யுகம்னா நம்ம சதோவா இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து துவாபர யுகம் வந்தோன்னா ரஜோவா இருந்தோம். அதுக்கப்புறம் கலியுகத்துல இப்ப தமோ, கடைசியா ரொம்ப தமோ பிரதானம் ஆயிட்டோம். இந்த விஷயங்களை வந்து வேற எந்த மனிதனும் குருவும் புரிய வைப்பதே இல்லை. வேற யாராவது இதை பத்தி சொல்லியிருக்காங்களா, புரிய வச்சிருக்காங்களா? தூய்மையா இருக்கிறத பத்தி சொல்லியிருக்காங்கன்னா யாருமே சொல்லல. ஒரே ஒரு தந்தை தான் வந்து புரிய வைக்கிறார் நமக்கு, யாருக்குமே தெரியாது. சத்குருவின் அழியாத ஆசனம் என்று கூறுகிறார்கள் இல்லையா? நேத்து கூட பாபா சொன்னார், சத்குருவோட அழியாத ஆசனம் சொல்றாங்க இல்லையா? அப்படி என்னது சத்குருவோட ஆசனம்? சத்குருவுக்கு ஒரு ஆசனம் தேவை இல்லையா? அதான் பாபா கேக்குறாரு. எப்படி ஆத்மாக்கள் உங்களுக்கு அவரவர்களின் ஆசனம் இருக்கிறது, நீங்க இந்த உடல்ல வந்து அந்த ஆசனத்துல அமர்றீங்க இல்லையா? அந்த மாதிரி ஆசனம் இருக்கும் இல்லையா? அவருக்கும் ஆசனம் எடுக்க வேண்டியதா இருக்குது. நான் எந்த ஆசனத்தை எடுக்கிறேன் என்று இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது என்று அவர் கூறுகிறார். அவர் எந்த ஆசனத்துல வராருன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப நமக்குதான் பாபா வந்து சொன்னனால தெரியும் அவர் பிரம்மா பாபா சரீரத்தை ஆசனமா எடுக்கிறாருன்ட்டு. அதனால அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, மத்தவங்க எல்லாம் தெரியாது தெரியாது இந்த மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா?
சன்னியாசிகள்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. குழந்தைகள், நீங்கள் கூட இதற்கு முன்பு நாங்களும் எதையும் தெரிந்திருக்கவில்லை என்று புரிந்து கொண்டீங்க. இப்ப நீங்க கூட புரிஞ்சுக்கிட்டீங்க, நம்ம கூட எதுவுமே தெரியாதான் இருந்தோம், எதுவுமே நமக்கு தெரியல அப்படின்னு இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. யார் எதையும் தெரிந்திருக்கவில்லையோ அவரை முட்டாள் என்று கூறப்படுகிறது. ஒரு விஷயமும் தெரியல, ஒரு ஞானமும் இல்ல, அது அறிவே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அறிவு, அதாவது எந்த நாலேஜுமே இல்ல அப்படின்னு இருக்கவங்கள என்ன சொல்லுவோம்? முட்டாள் தானே சொல்லுவோம். அந்த மாதிரிதான் நீங்க முன்னாடி இருந்தீங்க, அந்த மாதிரி தெரியாதவங்க. நான் மிகுந்த புத்திசாலியாக இருந்தோம் என்று பாரதவாசிகள் நினைக்கிறார்கள். இப்ப பாரதவாசிகள் நினைக்கிறாங்க நம்ம ரொம்ப புத்திசாலியா இருந்தோம். ஆனா புத்திசாலியா இருந்தோம் எப்ப? அப்ப வந்து நம்மளுடைய உலக ராஜ பாக்கியம் நம்முடையதான் இருந்துச்சு. அப்ப நமக்கு புத்திசாலியா இருக்கும் போது, ஆத்ம உணர்வுல இருக்கும் போது இந்த உலக ராஜ்ய பாக்கியம் நம்ம கிட்டதான் இருந்தது. இப்போது ஒன்றும் அறியாதவர்களாகி விட்டோம். இப்போ ஒண்ணுமே தெரியாதவங்களா ஆயிட்டோம், முட்டாள ஆயிட்டோம். பாபா வந்து திரும்ப நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. நீங்கள் சாஸ்திரங்கள் ஆகியவைகளை படித்திருந்தாலும் கூட இப்பொழுது அவை அனைத்தையும் மறந்து விடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். நம்ம நிறைய இந்த பக்தி பண்ணும் போது சாஸ்திரம் அதெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம், நிறைய புக்ஸ் எல்லாம் படிப்போம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இப்ப மறந்துடுங்கன்ற. ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள், வேற எதுவுமே நீங்க செய்ய தேவையில்ல. ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்தால் போதும். குடும்ப வாழ்க்கையிலும் நன்றாக இருங்கள், உங்களோட கடமையில நன்றா இருங்க. சன்னியாசிகளை பின்பற்றி நடப்பவர்களும் அவரவர்கள் வீட்டில் தான் இருக்கிறார்கள். இப்ப சன்னியாசிகள் தான் காட்டுக்கு போறாங்களே தவிர அவங்கள பின்பற்றி நடப்பவர்களும் எங்க இருக்காங்க? வீட்டுல இருக்கிறாங்க இல்லையா? அதுதான் சொல்றாரு. உண்மையான பின்பற்றுவோராக இருக்கும் ஒரு சிலர் அவர்களுடன் இருப்பார்கள். அவங்க சிஷ்யர்கள் அப்படின்னு யாருன்னா இருந்தாதான் அவங்க கூட போயிடுவாங்க. மற்றபடி மற்ற அனைவரும் அவங்க வீட்டுலதான் இருப்பாங்க. இப்படி இவை அனைத்து விஷயங்களும் தந்தை வந்து நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. பாபா வந்து நமக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறாரு. இதைதான் ஞான நடனம் என்று கூறப்படுகிறது. அப்ப இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ணணும்? பாபா சொல்ற அந்த ஞானத்தை நம்ம உள்வாங்கி ஞான நடனம் பண்ணணும். எப்படி வந்து இந்த சன்னியாசிகளை பின்பற்றவங்க வீட்டுல இருக்காங்களோ அத மாதிரி நீங்களும் இங்க வீட்டுல இருங்க, குடும்ப வாழ்க்கையில இருங்க, அதுக்கு உங்க கடமையை செய்யுங்க. ஆனா பாபாவை நினைங்க, அவ்வளவுதான் பாபா சொல்றாரு. யோகத்திலும் முற்றிலும் அமைதியாக இருக்க வேண்டும். யோகம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எந்த சத்தமும் வரக்கூடாதுல. பக்தியில தான் இந்த மாதிரி நிறைய பூஜை புனஸ்காரம் செய்யும் போது சத்தம்லாம் வரும். அப்ப யோகால டெட் சைலன்ஸ் என்று கூறுகின்றார்கள் அல்லவா? முற்றிலும் அமைதியாக இருக்க வேண்டும். 3 நிமிடம் டெட் சைலன்ஸ். ஆனால் அதன் அர்த்தத்தை கூட யாரும் தெரிந்திருக்கவில்லை. அதாவது டீப் சைலன்ஸ், டெட் சைலன்ஸ், அந்த மாதிரி மரண அமைதி, அந்த மாதிரி இருக்கணும். ஆனா அர்த்தத்தை யாரும் புரிஞ்சுக்கல. யோகால இருக்க அந்த அமைதி. சன்னியாசிகள் அமைதிக்காக காட்டுக்கு செல்கிறார்கள். அவங்க இங்க அமைதி கிடைக்கல அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க? காட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் அங்க எப்படி அமைதி கிடைக்கும்? பாபா சொன்னார், அங்க போனாலும் இருக்கதானே செய்யும். இங்க அமைதி இல்லைன்னால்தான் அங்க போறாங்க. காட்டுக்கு போனா மட்டும் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. பாபா தான் எக்ஸாம்பிள் சொல்றாரு. ராணியின் வைரமாலை தொலைந்து விட்டது என்று கதை இருக்கிறது. ராணி வந்து அந்த வைரமாலையை காணோம் காணோன்ட்டு எங்க பார்த்தாலும் தேடினாங்களாம். கடைசியா அது அவங்க எங்க இருந்துச்சான்? அவங்களோட தோல் கழுத்துலயே இருந்துச்சான், அது மாதிரி தோல் மேலேயே இருந்துச்சான். அந்த மாதிரி ஒரு உதாரணம் இருக்குது இல்லையா? அவங்க மேலேயே வச்சுக்கிட்டு அவங்க காணான்ட்டு எங்க பார்த்தாலும் தேடி வந்தாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து அந்த அமைதின்றது உங்ககிட்டே இருக்கு. உங்களோட சுயதர்மமே அமைதி. அமைதினா நீங்க தான். ஆனா நீங்க வந்து இந்த அமைதியை வெளியில தேடுறீங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இந்த உதாரணம் தான் அமைதிக்கானதுன்றாரு. தந்தை இந்த நேரம் என்னென்ன விஷயங்களை புரிய வைக்கிறாரோ அவைகளின் நினைவு சின்னங்கள் பக்தி மார்க்கத்துல வருகின்றன. பாபா இப்ப என்னெல்லாம் சொல்லி நமக்கு புரிய வைக்கிறாரோ அதுதான் பக்தி மார்க்கம். சங்கம் யுகத்துல வந்து பாபா என்னெல்லாம் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாரோ அதுதான் பக்தி மார்க்கத்துல இந்த கதைகளா வருதுன்ட்டு பாபா சொல்றாரு. தந்தை இந்த நேரம் பழைய உலகை மாற்றி புது உலகம் ஆக்குகிறார். பாபா வந்து நம்மளுக்கு என்ன பண்றாரு? இப்ப இந்த பழைய உலகத்தை மாத்திட்டு புது உலகத்தை நமக்கு மாத்திடுறாரு. தமோ பிரதானத்துல இருந்து நம்மள சதோ பிரதானமா ஆக்கிறாரு. நம்ம ஆத்மா தமோ பிரதானத்துல இருந்து சதோ பிரதானமா ஆக்குறாரு. இதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். மற்றபடி இந்த உலகமே தமோ பிரதானப்பட்டது. பாபா சொல்றாரு, இதை நீங்க தான் புரிஞ்சுக்க முடியும். மற்றபடி இந்த உலகமே எப்படி இருக்கு? தமோ பிரதானமா தான் இருக்கு. ஏனென்றால் அனைவரும் எதன் மூலம்? விகாரத்தின் மூலம் தான் பிறக்கிறாங்க. ஆனா தேவதைகள் அப்படி கிடையாது இல்லையா? விகாரத்தின் மூலம் பிறப்பதில்லை. அங்க வந்து சங்கல்ப சக்தி மூலமா தான் பிறக்கிறாங்க. அத வந்து நம்ம சத்தியுகத்தை என்ன சொல்லுவோம்? சம்பூர்ண விகாரமற்ற உலகம் அப்படின்ட்டு சொல்றோம். அதாவது வைஸ்லெஸ் வேர்ல்டு. அதை அந்த மாதிரி வார்த்தையில சொல்றாங்க. ஆனால் அதன் அர்த்தத்தை தெரிந்திருக்கவில்லை. அந்த வைஸ்லெஸ் வேர்ல்டுனா அந்த விகாரம் அற்ற உலகம்னா, விகாரம் அற்றனா என்ன அப்படின்னு அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கல அப்படின்னு பாபா சொல்றாரு. நீங்கள் தான் பூஜைக்குரியவர்களாக இருந்து பூஜாரியா ஆயிட்டீங்க.
பாபாவை பொறுத்தவரை அந்த மாதிரி முடியாது. பாபாவை போய் அப்படி சொல்லாமா, நம்ம ஆத்மாக்கள் தான் பூஜைக்குரியவர்களா இருந்து பூஜாரி ஆயிட்டோம். பரமாத்மா தந்தையை போய் அது மாதிரி சொல்லாமா, பூஜைக்குரியவரா இருந்து பூஜாரி ஆயிட்டான்ட்டு. இல்ல இல்லையா, தந்தை அப்படி ஒருபோதும் பூஜாரியா ஆவதே இல்லை. மனிதர்களோ பரமாத்மாவை அணு அணுவில் இருக்கிறார் என்று கூறிவிட்டார்கள். அந்த மாதிரி பாபா வந்து பூஜாரியா ஆவறாருன்னா ஆகல. அப்பேற்பட்டவரை போயிட்டு இந்த மாதிரி அணு அணுவுல இருக்கிறாரு, எல்லாருக்குள்ளயும் இருக்கிறாருன்னா நம்ம தான் என்ன ஆகுறோம், பூஜைக்குரியரா வந்து பூஜாரியா ஆயிருக்கோம். இப்ப இதெல்லாம் தப்பாகுது இல்லையா? அதான் பாபா சொல்றாரு, இந்த மாதிரி சொல்றாங்க. அதனால்தான் தந்தை பாரதத்தில் எப்பொழுதெல்லாம் அந்த மாதிரி தர்ம நிந்தனை ஏற்படுகிறதோ என்று கூறுகின்றார். இந்த மாதிரி எப்பெல்லாம் வந்து இந்த தர்ம நிந்தனை ஏற்படுதோ, தர்மத்துக்கு நிந்தனை ஏற்படுதோ, அப்பதான் நான் வரேன் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அந்த மனிதர்களும் இந்த ஸ்லோகன்களை அர்த்தம் புரிந்து கொள்ளாமல் அப்படியே படித்து விடுகிறார்கள். பாபா சொல்றாரு, இப்ப வெளியில வந்து இப்ப பக்தியில என்ன பண்றாங்கன்னா இந்த ஸ்லோகன் எல்லாம் படிப்பாங்க இல்லையா? இப்ப காமம் மிக பெரிய எதிரி அப்படிலாம் கூட இருக்குதே தவிர அதை படிச்சுட்டு போறாங்களே தவிர அதை என்ன பண்றது இல்ல, அதை ஃபாலோ பண்றது இல்ல. அவர்கள் ஆத்மா தூய்மை இழந்து போவதில்லை, உடல் தான் ஆகிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் போயிட்டு என்ன பண்றாங்க, கங்கா ஸ்நானம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உடல் தான் தூய்மை இழக்குது அப்படின்னு நினைச்சுறாங்க. முதலில் ஆத்மா தூய்மையின்றி போகிறது, பிறகு உடலும் தூய்மையின்றி போகிறது என்று தந்தை கூறுகிறார். ஃபர்ஸ்ட் ஆத்மா தான் தூய்மை, அதுலதான் பதிவும் உண்டாகுது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அப்புறம் உடல் தூய்மையின்றி போகிறதுன்னு பாபா சொல்றாரு. தங்கத்தில் கலப்படம் ஆகும்போது நகையும் அந்த மாதிரி தான் உருவாகிறது. பாபா சொல்றாரு பாருங்க, தங்கத்துல கலப்படம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வர நகை மட்டும் எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் உங்க ஆத்மால தூய்மையின்றி போகும்போது உங்க உடலும் அந்த மாதிரி ஆகுது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. ஆனால் இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவை. பக்தி மார்க்கத்துல அப்படி சொல்றாரு. தந்தை புரிய வைக்கிறார், ஒவ்வொருவரிலும் ஆழ்ந்து இருக்கிறது. எல்லாருக்குள்ளயும் ஆத்மா எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஜீவ ஆத்மான்னு அததான் சொல்லப்படுது. ஏன்னா ஆத்மா வாழ்ந்துட்டு இருக்குது இந்த உடல்ல. ஜீவ பரமாத்மான்னு எப்பயாவது சொல்றோம்னா அது கிடையாது. மகான் ஆத்மா என்று கூறப்படுகிறது. ஆனா மகான் பரமாத்மான்னு சொல்றது இல்லை இல்லையா? அது பாபா பரமாத்மா வந்து இந்த மாதிரி பிறப்பிறப்புல வரமாட்டாரு அப்படின்றத புரிய வைக்கிறாரு. ஆத்மாதான் விதவிதமான உடலை எடுத்து வாழ்க்கைன்றது தனது பங்கை செய்கிறது. நம்மளோட ஆத்மாதான் இந்த மாதிரி வருது. அப்படி யோகா என்றால் முற்றிலும் அமைதி. பாபா சொல்றார், அப்படின்னா யோகானா என்னது? முற்றிலும் அமைதி. இது ஞான நடனம். பாபா இப்ப ஞான நடனத்தை பத்தி சொல்றாரு. தந்தையின் ஞான நடனம் கூட யார் ஆர்வமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் முன்புதான் நடக்கும். இப்ப பாபா மேல யாருக்கு ஆர்வம் இருக்கோ, அவர் என்ன சொல்றாரு, பாபாவோட ஞானம் கேட்க ஆர்வம் உள்ளவர்கள், பாபாவை நினைக்க ஆர்வர்களுக்கு முன்னாடிதான் இந்த ஞான நடனமும் நடக்கும். யாரிடம் எவ்வளவு ஞானம் இருக்கிறது, எவ்வளவு அவரில் யோகாவின் போதை இருக்கிறதுன்னு தந்தை தெரிந்திருக்கிறார். எல்லாருக்கும் ஆசிரியருக்கு எல்லார பத்தியும் தெரியும் இல்லையா? இவங்க எப்படி படிப்பாங்க, இவங்க எந்த மாதிரி இருக்காங்க, பிராக்டிக்கலா எப்படி இருக்காங்க, தியரிட்டிக்கலா எப்படி இருக்காங்கன்ட்டு டீச்சருக்கு கண்டிப்பா தெரியும். அது மாதிரி பாபாவுக்கும் நம்மளை பத்தி நல்லாவே தெரியும். தந்தையும் யார் யார் நல்ல குணமுடைய குழந்தைகள் என்று தெரிந்திருக்கிறார். தந்தைக்கு எல்லாமே தெரியும். நல்ல நல்ல குழந்தைகளுக்கு தான் பல இடங்களிலிருந்து அழைப்பு வருகிறது. இந்த மாதிரி அழைப்பு கொடுத்து அவங்கள வந்து என்ன பண்ண சொல்றாங்க, லெக்சர்ஸ் கொடுக்க சொல்றாங்க. குழந்தைகளிலும் வரிசை கிரமம் இருக்கிறது. பாபா சொல்றார், பிரஜைகளும் வரிசை கிரமமான முயற்சியில் ஆதாரத்தில் உருவாகிறார்கள். குழந்தைகளும் இப்படி வரிசைக்கிரமா இருக்காங்க. அதனால பிரஜைகளும் எப்படி இருக்காங்கன்னா இந்த மாதிரி என்ன அவங்களுமே வரிசைக்கிரமான முயற்சியில் ஆதாரத்தில் தான் உருவாயின்னு இருக்கிறாங்கன்றார் பாபா. இது ஸ்கூல் மற்றும் பள்ளிக்கூடம் இல்லையா? இங்க வந்து நம்ம என்ன பண்றோம், இறை மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இது ஸ்கூல் தானே. பள்ளிக்கூடத்தில் எப்பொழுதும் வரிசைக்கிரமமாக அமர்வார்கள். அந்த மாதிரி ஸ்கூல்ல உட்கார வைப்பாங்க. நல்லா படிக்கிறவங்க எல்லாம் லைனா அந்த மாதிரி இல்லையா? இப்ப கூட நம்ம என்ன பண்றோம்னா முன்னாடி உட்கார வைக்கிறவங்கள கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸா முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. ஏன்னா ஈஸியா கவனம் செலுத்தலான்ட்டு. பாபா என்ன சொல்றாரு, இன்னார் புத்திசாலியா, இவர் நடத்துறமானவர் என்று புரிந்து கொள்ள முடியும் அந்த மாதிரி அமர வைக்கும் போது. ஆனா இது வந்து என்ன அப்படின்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட வகுப்பு. இதுல யாரையும் வரிசைக்கிரமா அமர வைக்க முடியாது. உட்கார வச்சா அவங்க மனசு கஷ்டம் வந்துடும் இல்லையா? அதனால அப்படி அமர வைக்க மாட்டாங்க. தனது எதிரில் அமர்ந்திருக்கும் இவரில் கொஞ்சம் ஞானம் இல்லை என்று, கொஞ்சமும் ஞானம் இல்லைன்ட்டு பாபா தெரிந்திருக்கிறார். சில பேர் முன்னாடி உட்காந்துருக்காங்க, ஆனா சரியாவே புரிஞ்சுக்கல அப்படின்னா பாபா புரிஞ்சுக்கிறாரு, இவங்கள்ட்ட கொஞ்சம் கூட ஞானம் இல்லை, உள்வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னுட்டு. ஆனா பாவனை மட்டும் இருக்கிறது. ஆனா பாபா பாபான்ட்டு அந்த பாவனை இருக்குது, ஆனா மற்றபடி ஞானமும் இல்லை, பாபாவோட நினைவும் இல்லை அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இவர் தந்தை, இவரிடமிருந்து நமக்கு ஆஸ்தி அடைய வேண்டும் என்ற இந்த அளவிற்காக நிச்சயம் இருக்கிறது. அவங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா, இவர் நம்மளோட தந்தை, அவரோட குழந்தை, நாம கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து நம்மளுக்கு ஆஸ்தி அடையணும் அந்த நிச்சயம் மட்டும் அவங்களுக்கு இருக்குன்னு பாபா சொல்றாரு. ஆஸ்தியோ தந்தைனா குழந்தைகள் கண்டிப்பா கிடைக்கணும் இல்லையா?
அதான் பாபா சொல்றாரு. ஆஸ்தியும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். ஆனால் ராஜ பதவியிலோ வர்ஷீகரமான பதவி இருக்கிறது. ஆனா பதவி அடையணும்னா தான் அது வர்ஷீகரமான பதவிலாம் இருக்குது இல்லையா? அதனாலதான் பாபா சொல்றாரு, பதவிக்கு யார் மிக நன்றாக சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு மிக நல்ல பரிசு கிடைக்கிறது. பாபா சொல்றாரு, இவ்வுலகிலோ அனைவருக்கும் பரிசு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இப்ப நிறைய இடத்துல பார்த்தா எல்லாத்துக்குமே என்ன கொடுக்குறாங்க, பரிசு கொடுக்குறாங்க இல்லையா? நிறைய காம்படிஷன் அது எல்லாத்துலயும் வச்சு யார் கருத்துக்கள் கூறுகிறார்களோ, யார் மூளையை உபயோகிக்கிறார்களோ அவர்களுக்கு பரிசு கிடைத்து விடுகிறது. இந்த எக்ஸிபிஷன், சயின்ஸ் எக்ஸிபிஷன், அந்த மாதிரி எது செஞ்சாலும் சரி, நல்லா கருத்து சொல்றவங்களுக்கும் இந்த மாதிரி எல்லாருக்கும் என்ன பண்றாங்க, பரிசு கொடுக்குறாங்க, மெடல் கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க இல்லையா? உலகத்தில் உண்மையான அமைதி எப்படி ஏற்படும் என்று நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். பாபா சொல்றார், உங்களுக்கு தெரியும் இல்லையா? உண்மையான அமைதி எப்படி ஏற்படும் உங்களுக்கு தானே தெரியும். உலகத்தில் அமைதி எப்பொழுது இருந்தது என்று அவர்களிடம் கேட்க செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். இந்த மாதிரி அமைதி வேணும் அப்படின்ட்டு அமைதி மாநாடு அதெல்லாம் செய்யறாங்க இல்லையா? லெக்சர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? அவங்கள்ட்ட போய் கேளுங்க, எப்படி உலகத்துல அமைதி எப்பொழுது இருந்துச்சுன்னு போய் அவங்கள்ட்ட கேளுங்க. இதுக்கு முன்னாடி எப்ப இருந்துச்சுன்னு கேளுங்க. எப்பொழுதாவது கேள்விப்பட்டு இருக்கிறீர்களா அப்படின்னு கேளுங்க. அவங்கள்ட்ட போய் கேளுங்க, பார்த்திருக்கிறீர்களா அப்படின்ட்டு கேளுங்க. எந்த விதமான அமைதியை கேட்கிறீர்கள், எப்பொழுது இருந்துச்சு? இந்த மாதிரி போயிட்டு இந்த மாதிரி அமைதி மாநாடு, இந்த மாதிரி அந்த பீஸ் பத்தின என்ன ப்ரோக்ராம் வைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட இந்த மாதிரிலாம் போய் கேளுங்க. நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள், அதனால் நீங்கள் கேட்கலாம். பாபா கேட்கிறாரு, உங்களுக்கு தெரியும்ல அமைதி பாபாவே சொல்லிட்டாருல, அதான் ராணியின் கழுத்து மாலை மாதிரிதான் தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளே என்ன இருக்கு, அமைதி இருக்குது இல்லையா? அமைதின்றது உலகத்துல உள்ள எல்லா ஆத்மாக்களுக்கும் இருக்குது இல்லையா? பாபா தான் எல்லாருக்குமே என்ன கொடுக்குறாரு, ஜீவன் முக்தியில நம்ம போனாலும் இப்ப மத்த ஆத்மாவுக்கும் முக்தி கிடைக்குது. முக்தியில போய் ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ண போறாங்க, எல்லாரும் அமைதியில தான் இருக்காங்க. அவங்களோட சுய தர்மமே எல்லாருக்குமே அமைதி தான். அதை தெரியாது தானே வெளியே தேடின்னு இருக்காங்க. அதனாலதான் பாபா சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சிருக்கீங்களா, அதனால நீங்க கண்டிப்பா போயிட்டு அவங்கள்ட்ட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். மேலும் அவரே தெரிஞ்சிருக்கவில்லை என்றால் அவரே என்ன என்று கூறுவது? இந்த மாதிரி நம்மளுக்கே தெரியலன்னா அப்புறம் என்ன சொல்றதுன்னு பாபா நம்மள கேட்கிறாரு. தெரியலன்னா எப்படி கேட்க முடியுன்றாரு. எந்த விதமான அமைதியை கேட்கிறீர்கள் என்று நீங்கள் செய்தித்தாள்கள் மூலமாக கேளுங்கள். இந்த மாதிரி செய்தித்தாள்கள்லாம் கூட நீங்க போடுங்க. உங்க அமைதின்னு கேக்குறீங்களே, எப்படிப்பட்ட அமைதி வேணும், எந்த விதமான அமைதி வேணும் அப்படின்னா செய்தித்தாள் மூலமா கேளுங்கள். இப்ப சாந்தி தாமமும் இருக்கவே இருக்கிறது, அங்க அனைத்து ஆத்மாக்களும் வசிக்கின்றன. இப்ப நமக்கு தெரியும் இல்லையா, பாபா சொல்றாரு நமக்கு சாந்தி தாமம் இருக்கு, அங்க எல்லா ஆத்மாக்களும் அங்கதான் நம்ம இருந்தோம். முதல்ல எல்லாமே பரந்தாமத்துல பாபா கூட தான் நம்ம எல்லா ஆத்மாக்களும் இருந்தோம். ஒன்று சாந்தி தாமத்தை நினைவு செய்யுங்கள், இரண்டாவது சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். அதனால பாபா என்ன சொல்றாரு, நம்ம வீட்டை நினைவு செய்யுங்க. நம்ம வீடு என்னது, டோட்டலா அமைதி தான், அங்க எதுவுமே கிடையாது இல்லையா? எல்லாரோடைய வீடும் அதேதான், உலகத்துல இருக்க எல்லா ஆத்மாக்களோட வீடுமே அதுதான், ஒரு தந்தையோட குழந்தைகள் தான். ஆனா அங்க வரிசைக்கிரமா எல்லாரும் உட்கார்ந்துருப்போம் இல்லையா? அங்க எல்லாம் டோட்டல் பாபா சொல்ற டெட் சைலன்ஸ், அந்த மாதிரி எல்லாருமே அங்க சைலன்ஸ்ல இருப்போம். அதனால அங்க அமைதியை நினைவு செய்யுங்க. சுகதாமத்தை நினைவு செய்யுங்க. பாருங்க, அங்க சுகதாமத்துல சொர்க்கத்துல அங்கேயும் அமைதி இருக்கும் இல்லையா? எல்லாமே அங்க அமைதியான சூழ்நிலை, அங்க ஸ்வீட் சைலன்ஸ் அந்த மாதிரி நமக்கு இருக்கும் இல்லையா? அதான் பாபா சொல்றாரு. அதனால இது ரெண்டுத்தையும் நினைவு செய்யுங்க. படைப்பு சக்கரத்தின் முழு ஞானம் இல்லாத காரணத்தினால் எவ்வளவு பொய்யான விஷயங்களை எழுதி விட்டார்கள். பாபா சொல்றார், இந்த படைப்பு சக்கரத்தோடைய முழு ஞானம் கிடையாது இல்லையா? பாபா தானே இதெல்லாம் சொன்னாரு. மத்தவங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதனாலதான் நிறைய பொய்யான விஷயத்தான் என்ன பண்ணிருக்காங்க, எல்லா இதுலயுமே எழுதி கலந்துட்டாங்க இந்த சாஸ்திரங்கள் எல்லாத்துலயும். பாபா சொல்றாரு, ஓம் சாந்தி. சாந்தி. பாபா சொல்றாங்க, நாம் இரட்டை கிரீடம் அணிந்தவர்களாக ஆகிறோம் என்று நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இப்போ நமக்கு தெரியும், பாபா நம்ம இரட்டை கிரீடம் அணிந்தவர்களா ஆக்கிட்டு இருக்கிறாரு. ஒளி கிரீடம் மற்றும் ராஜ்ய கிரீடம். நாம் தேவதையாக இருந்தோம் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்போது மீண்டும் மனிதனாகி விட்டோம். தேவதைகளுக்கு தேவதை என்று கூறப்படுகிறது, மனிதன் என்று கூறப்படுவதில்லை. தேவதைகள் தேவதைன்னு தான் சொல்லுவாங்க, மனிதர்கள் சொல்ல முடியாது. அவங்கள்ட்ட தெய்வீக குணங்கள் இருக்கும். ஏனென்றால் தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்கள் இல்லையா சொல்லி பாபா சொல்றாரு. யாரிடம் அவகுணங்கள் இருக்கிறதோ அவர் குணமற்ற என்னிடம் எந்த குணமும் இல்லை என்று கூறுகிறார். கோயிலுக்கு போனா சொல்றோம் இல்லையா, லட்சுமி நாராயணனோட சிலையை பார்த்து நீங்க எல்லாம் கலைகள் 16 கலைகள் நிரம்பியவங்க, நீங்க நிர்விகாரி, நாங்க குணமற்றவங்க, எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க பக்தியில. அதுதான் பாபா சொல்றாரு, சாஸ்திரங்களில் கேள்விப்பட்ட அச்சுதம் கேசவம் ஆகியவைகளை பாடிக்கொண்டு மட்டும் இருக்கிறார்கள். எல்லாரும் பாடிட்டு இருக்கிறாங்க கிருஷ்ணரோட பாட்டுலாம் மட்டும். ஆனா எப்படி எப்படி கிளிக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது இல்லையா, அது மாதிரி
அதுபோல தந்தையை வந்து எங்கள் அனைவரையும் தூய்மையாக்குங்கள் என்று கூறுகிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. கிளிக்கு சொல்லி கொடுத்தா அது திரும்ப திரும்ப சொல்லுது இல்லையா, அது மாதிரி தந்தையே வந்து எங்களை தூய்மையாக்குங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களாம் எல்லாரும். பாபா சொல்றாரு, பிரம்மலோகத்தை உண்மையில் உலகம் என்று கூற முடியாது. பாபா சொல்றாரு, அங்க சாந்தி தாமம் இருக்குல்ல, அங்கதான் ஆத்மாக்கள் எல்லாம் வசிக்கிறாங்க. 6வது தத்துவம் அது. அங்க எல்லாருமே அதை வந்து உண்மையான உலகம்னு சொல்ல முடியாது. அங்க யாரும் நடிப்பெல்லாம் நடிக்கிறது கிடையாது. அங்க உடல்லாம் இருக்காது, வெறும் ஆத்மாக்கள் மட்டும் இருக்கும். சாந்தியா இருப்போம் எல்லாருமே. அது வந்து 6வது தத்துவம். அங்க பாபாவும் இருப்பாரு, நம்மளும் இருப்போம். ஆனா அங்க நடிப்புலாம் நடிக்க முடியாது. அது வந்து உலகம்னு சொல்ல முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. அங்கே ஆத்மாக்கள் நீங்கள் வசிக்கிறீர்கள். உண்மையில் பங்கேற்று செய்வது இந்த உலகத்தில் தான். உண்மையில இங்க நாடகம் நடிக்கிறது, ஒரு உடம்புல வந்து அவதரிச்சு இங்க நம்ம பார்ட் எடுத்து நடிக்கிறது இந்த உலகத்துல தான் சொல்லி பாபா சொல்றாரு. அது வந்து சாந்தி தாமம். பாபா சொல்றாரு, நான் அமர்ந்து குழந்தைகள் உங்களுக்கு என்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறேன் என்று தந்தை புரிய வைக்கிறார். இப்ப பாபாவே வந்து நமக்கு புரிய வைக்கிறாரு, நான் தான் வந்து ஆத்மாக்களாகிய நீங்க எல்லாம் என்னுடைய குழந்தைகள், என்னுடைய அறிமுகத்தை நானே வந்து கொடுக்குறேன்னு சொல்றாரு. நான் வருவதோ யார் தன்னுடைய பிறவிகளை பற்றி தெரிந்திருக்கவில்லையோ அவருடைய உடலில் தான் வருகின்றேன். அவர் வர்றது கூட பாருங்களா, சாதாரண உடல்ல தான் வராரு. சாதாரணமா யார் வந்து அவர் யாருன்னே யாருக்கு தெரியல. அவருக்கு பிரம்மா பாபாவுக்கு அவர் யாருன்னே தெரியாது. அவருடைய பிறவியை பத்தியே அவருக்கு தெரியாது. அவரோட உடல்ல தான் கடவுளே வந்து அவதரிச்சு புரிய வைக்கிறாரு எல்லாத்தையுமே. அவருக்கு பிரம்மான்னு பேரை வச்சு பாபா சொல்றாரு, இவரும் இப்போது கேட்கிறார், நான் இவர் உடலில் பிரவேசம் செய்கின்றேன். அவரும் பாபா வந்து பிரவேசமான உடனே அவர் சொல்ற ஞானத்தை இவரும் தான் கேட்கிறாரு. பழைய தூய்மையற்ற உலகம் ராவணனின் உலகமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. யார் நம்பர் 1 தூய்மையாக இருந்தாரோ அவரே பின்பு கடைசி நம்பரில் தூய்மையற்றவராக ஆகியிருக்கிறார் சொல்லி பாபா சொல்றாங்க. நம்பர் 1 தூய்மையா இருந்த பிரம்மா பாபா, அவர் தான் கிருஷ்ணரா இருந்தாரு. அவரே தான் கடைசி நம்பர்ல தூய்மையற்றவரா ஆயிட்டாரு. அவரை என்னுடைய ரதமாக ஆக்குகிறேன். அவர் உடம்புல தான் நான் வந்து வானப்பிரஸ்த நிலையில அவதரிக்கிறேன், என்னோட ரதமா ஆக்குறேன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. அவங்க பக்தியில வந்து அந்த தேர் மாதிரி காமிச்சிட்டாங்க. தேர்ல வந்து கிருஷ்ணர் உட்கார்ந்தாரு, அர்ஜுனனுக்கு ஞானம் சொன்னதா. உண்மையிலே அந்த ரதம்ன்றது பிரம்மா பாபா உடல். பிரம்மா பாபா அர்ஜுனன் மாதிரி. அவருக்கு இவர் வந்து பிரவேசம் செய்து உடலற்றவர் நிராகார். இவர் பிரவேசம் செஞ்சு ஞானம் கொடுக்குறாரு. அதுதான் கீதா ஞானம். அதான் அந்த போர்க்காலத்துல அந்த ஞானம் சொன்னதா சொல்லியிருப்பாங்க. இப்போ நமக்கு அந்த போர்க்காலத்து தான் இப்போ அந்த 5 விகாரத்தை வெல்றதுக்காக இப்ப ஞானம் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. எல்லாருமே அர்ஜுனர்கள் தான். எல்லாருக்குமே பாபா சொல்லிட்டு இருக்காரு. முதலில் இருந்து கடைசியில் வந்திருக்கிறார். இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பாபா கடைசியில வந்துட்டாரு. பிறகு முதலில் செல்ல வேண்டும். அதாவது இவரு பிரம்மா பாபா வந்து முதல்ல இருந்து கடைசியில நடிச்சு கடைசி பிறகு வந்துட்டாரு. திரும்ப முதல்ல செல்லணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் போவாரு. பிரம்மா மூலமாக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறேன் என்று படங்களிலும் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. இது நம்மளோட படங்களும் சரி, பக்தியோட படங்களையும் பக்தியில கூட சொல்லியிருப்பாங்க, பிரம்மா மூலமாக தான் படைப்புன்ட்டு. அந்த பிரம்மா மூலமா தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தையே நான் ஸ்தாபனம் செய்யறேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தேவி தேவதா தர்மத்தில் நான் வருகிறேன் என்று அப்படி கூறுவதில்லை. தேவி தேவதா தர்மத்துல வந்து அவர் வர்றது கிடையாது. சொர்க்கமா இருக்கும்போது கடவுள் வராரா? அப்ப வர்றதே கிடையாது. யார் உடலில் வந்து நான் அமர்ந்திருக்கிறேனோ அவரே பின்பு நாராயணன் ஆகிறார் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா வந்து யார் உடல்ல உட்கார்ந்துருக்காரோ அந்த ஆத்மா தான் தூய்மையாகி பின்னாடி போய் சொர்க்கலோகத்துல நாராயணன் ஆகிறாரு சொல்லி பாபா சொல்றாரு. விஷ்ணு வேறு யாருமே இல்லை. விஷ்ணுன்றது லட்சுமி நாராயணன் இணைந்த சொரூபம் தான், அல்லது ராதாகிருஷ்ணன் ஜோடி என்று கூறலாம். ராதாகிருஷ்ணன் தான் லட்சுமி நாராயணன் ஆகுறாங்க. அந்த லட்சுமி நாராயணன் இணைந்த சுரூபத்தை தான் நம்ம விஷ்ணுவா நாலு கைகள் உடையவரா காமிச்சிருப்போம். விஷ்ணு யார் என்று இதையும் யாருமே தெரிந்திருக்கவில்லை. பக்தி மார்க்கத்துல அந்த 4 கைகளுடைய விஷ்ணுவை காமிச்சிருப்பாங்க. அவர் யாருன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஏன்னா இது வந்து இல்லற மார்க்கம் இல்லையா, அதனால அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. கணவன் மனைவியா 2 பேரும் தூய்மையான இல்லற மார்க்கத்துல வாழ்ந்தாங்க லட்சுமி நாராயணன். அதனாலதான் அவங்களுக்கு விஷ்ணு சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு வேதங்கள் சாஸ்திரங்கள் அனைத்து படங்கள் ஆகியவற்றின் ரகசியத்தை புரிய வைக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். இப்ப கடவுளே வந்து நமக்கு எல்லாத்தையும் பத்தி புரிய வைக்கிறாரு. நான் யாரில் பிரவேசம் ஆகியிருக்கிறேனோ அவர் இதுவாக ஆகிறார். இப்ப பாபா வந்து யார் உடம்புல பிரவேசமாகி இந்த ஞானத்தை சொல்றாரோ அவரு தான் விஷ்ணுவா ஆகிறாரு சொல்லி பாபா சொல்றாரு. இல்லற மார்க்கம் இல்லையா, அதனாலதான் விஷ்ணுவுக்கு 4 கைகள் காமிச்சிருக்கிறாங்க. இந்த பிரம்மா சரஸ்வதி பின்பு அதுவாக லட்சுமி நாராயணாக ஆகிறார்கள். இந்த பிரம்மாவும் சரஸ்வதியும் பின்பு எதுவாக ஆகிறார்கள்னா லட்சுமி நாராயணாக ஆகிறார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. இவரில் நான் பிரவேசமாகி பிராமணர்களுக்கு ஞானம் கொடுக்கின்றேன். இப்ப பிரம்மா உள்ளதான் நான் பிரவேசமாகி உங்க பிராமணர்களாகி உங்களுக்கு ஞானம் சொல்றேன்னு சொல்லி பாபா சொல்றாங்க.
அப்பொழுது இந்த பிரம்மாவும் கேட்கிறார். அப்போது நமக்கு ஞானம் சொல்லும் போது இந்த பிரம்மா பாபாவும் கேட்கிறார் சொல்லி பாபா சொல்றாங்க. இவர் முதல் நம்பரில் கேட்கிறார். ஃபர்ஸ்ட் இவர் தான் கேட்கிறாரு. இவர் தான் பிரம்மபுத்திரா என்ற பெரிய நதி பேர்லாம் கூட பாருங்களேன், அந்த பிரம்மபுத்திரான்னு வச்சிருக்காங்க. ஏன்னா பிரம்மா பாபா தான் ஃபர்ஸ்ட் நதி இல்லையா, அவர் பெரிய நதி. அவர் தான் வந்து பாபாவுடைய ஞானத்தெல்லாம் நல்லா சிந்தனை பண்ணி எல்லா உலகம் முழுக்க அவரோட ஞானம் தானே போகுது. அதனால பிரம்மபுத்திரா நதி பெரிய நதியா காமிச்சிருக்கிறாங்க. மேலாவும் கடல் மற்றும் பிரம்மபுத்திரா நதி சங்கமமாகும் இடத்தில் நடக்கின்றது. அந்த கும்பமேளான்றது எங்க நடக்குதுன்னா, அந்த கடலும் பிரம்மபுத்திரா நதியும் எங்கு சங்கமாகுதோ அந்த இடத்துல நடக்குது சொல்லி பாபா சொல்றாங்க. எங்கு கடலும் நதியும் சங்கமிக்கின்றதோ அங்கு பெரிய திருவிழா நடக்கும். நான் இவரில் பிரவேசமாகிறேன். பாருங்க, கடலும் நதியும் சங்கமிக்கிறது. அது வந்து ஸ்தூலமான கடலும் நதியும். இங்க பாருங்க, சூட்சுமமான கடல் சிவபாபா. அவரும் நதிகளாகிய நம்மளும் சங்கமிக்கும் போது பாருங்க, பெரிய திருவிழாவே இப்ப நடக்குது. பெரிய மேளா, அதாவது ஆத்மா பரமாத்மாவும் சந்திப்பு நடக்கிற இந்த யுகம், சங்கம யுகம். எவ்வளவு பெரிய திருவிழா நடக்குது. நான் இவரில் பிரவேசமாகிறேன் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நான் இவருக்குள்ள பிரவேசமாகிறேன். அவர் இவராக ஆகிறார். அப்புறம் பிரம்மா பாபாவா ஆயிடுறாரு. இவருக்கு அதுவாக ஆவதில் ஒரு வினாடி ஆகிறது. பாருங்க, இவருக்கு பிரம்மாவிலிருந்து விஷ்ணு ஆகிறதுக்கு ஒரு செகண்ட் தான். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தின்னு பாடப்பட்டிருக்குது. அதாவது ஒரு செகண்ட் தான். அந்த ஞானம் கிடைச்சி ஆத்மா மாறிடுது. மாறுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் கடைசியில கர்மாதி அடைஞ்சு ஒரு செகண்ட்ல நமக்கு ஜீவன் முக்தி கிடைச்சிருது. சாட்சாத்காரம் ஏற்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. காட்சி கூட கிடைச்சிது பாபாவுக்கு, அவரே தான் விஷ்ணு ஆக போறாருன்னு சொல்லிட்டு. அது மாதிரி நிறைய பேர்களுக்கு கூட நிறைய சொர்க்கத்தினுடைய காட்சிகள் கிடைச்சிருக்குது. உடனே நான் இதுவாக ஆக போகிறேன் என்ற நிச்சயம் ஏற்பட்டு விடுகிறது. உடனே அவருக்கு காட்சி கிடைச்ச உடனே நான் தான் விஷ்ணு ஆக போறேனான்ட்டு அவருக்கு நிச்சயம் ஏற்பட்டுருச்சு. உலகத்தின் அதிபதியாக ஆகுபவன். அப்படியானால் இந்த கழுதை போன்ற பொதி சுமப்பதை ஏன் செய்ய வேண்டும் சொல்லி பிரம்மா பாபாவுக்கு தோணிடுச்சான். நான் உலகத்துக்கே அதிபதி ஆக போறேன், அப்ப நான் ஏன் இந்த கழுதை மாதிரி பொதி சுமக்கிறது, அதாவது இந்த சாதாரண வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு அந்த பொதியை நான் ஏன் சுமைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டாராம். அனைத்தையும் விட்டார். எல்லாத்தையும் பாபாட்ட கொடுத்துட்டு சரண்டர் ஆயிட்டாரு. உங்களுக்கும் தந்தை வந்திருக்கிறார், இந்த உலகம் அழியே போகிறது என்று முதலில் தெரிந்தவுடன் ஓடி வந்து விட்டீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா, பாபா வந்துட்டாருன்னா இந்த உலகம் முடிய போகுது சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம பாபாட்ட போவோம், ஞானம் கேட்போம்னு ஓடி வந்துட்டீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா உங்களை அழைக்கவில்லை. பாபா நம்மளை கூப்பிட்டாரா? நம்மளை தானே ஓடி போனோம். ஆம், பட்டி உருவாக வேண்டியதாக இருந்தது. 7 நாள் பட்டி உருவாக வேண்டியதா இருந்தது இல்லையா. கிருஷ்ணர் அனைவரையும் கூட்டி சென்று விட்டார் என்று கூறுகிறார்கள். சொல்றாங்கல்ல, அந்த பக்தியில சொல்லுவாங்க, கிருஷ்ணர் வந்து எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டாரு. 16,108 ராணிகள், அவருக்கு 16,108 மனைவி, அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. நல்லது, கிருஷ்ணர் கூட்டி சென்றார் என்றாலும் பட்டத்து ராணி ஆக்கினார் இல்லையா. கிருஷ்ணர் கூட்டின்னு தான் போனார், எல்லாரையும் பட்டத்து ராணியா ஆக்கிட்டாருன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா இங்க பிரம்மா பாபா தான், அவர் தானே கிருஷ்ணர் ஆகிறாரு. எல்லாரும் அவரை பார்த்தோன்னே, சிவபாபா அவர் உடல்ல பிரவேசமான உடனே அப்படியே ஈர்க்கப்பட்டு ஓடிட்டாங்க எல்லாரும். அப்ப போனாலும் சரி, எல்லாரையும் பட்டத்து ராணியா எல்லாம் ஆக்கிட்டாரு. அதான் பாபா சொல்றாரு. அப்படி இந்த ஞானத்தினால் உலகத்தின் மகாராஜா மகாராணி ஆகிறீர்கள். பாருங்க, இந்த ஞானம் கேட்டு எல்லாரும் நீங்க என்ன ஆகுறீங்க, சொர்க்கத்துக்கு மகாராஜா மகாராணியா ஆகுறீங்க இல்லையா. இதுவும் நல்லதுதான் சொல்லி பாபா சொல்றாங்க. இதில் தீய வார்த்தைகள் கேட்பதற்கு அவசியமே இல்லை. பிறகு கலகம் எப்போது ஏற்படுகிறதோ அப்போதுதான் கலங்கீதர் ஆகிறார் என்றும் கூறுகிறார்கள். இதுல நீங்க என்ன தீய வார்த்தைகள் பேசுறதுக்கு இருக்கு, ஆனாலும் கலங்கம் ஏற்பட்டாதான் கலங்கீதர் ஆகிறாருன்னு சொல்றாங்க இல்லையா. அதனால களங்கம் ஏற்பட்டுச்சு. பிரம்மா பாபாவுக்கு ஏற்பட்டுச்சு. இப்ப நமக்குமே நிறைய களங்கம் ஏற்படுது இல்லையா. அதெல்லாம் பரவாயில்ல, அதனால தானே கலங்கீதர் ஆகுறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. சிவபாபா மேல் தான் களங்கம் ஏற்படுகிறது. இப்ப பாருங்க, சிவபாபாவின் தான் எவ்வளவு களங்கம் ஏற்படுத்துறாங்க, எவ்வளவு நிந்தனை செய்கிறார்கள், கடவுளே எவ்வளவு திட்டுறாங்க இல்லையா. பாபா சொல்றாரு, ஆத்மாவாகிய நாம் பரமாத்மா ஆகிறோம், பரமாத்மாவிலிருந்து நாம் ஆத்மா வருகிறோம் என்றெல்லாம் கூறுகிறார்கள். பக்தியில பாருங்களேன், ஆத்மா நானே, அது அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள் அப்படின்னுவாங்க. ஆத்மாவாகிய நானே பரமாத்மா. அப்புறம் பரமாத்மாவில இருந்து குட்டியா ஆத்மாக்கள் வந்து அந்த உடஞ்சி அதுதான் வருதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய சொல்றாங்க பக்தியில. அந்த மாதிரி இல்லை என்று தந்தை இப்போது புரிய வைக்கிறார். பாபா சொல்றாரு, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆத்மாக்கள் தனிதான், பரமாத்மா தனிதான். அப்பா வேறு, பிள்ளைகள் வேறு. அப்பாவும் பிள்ளையும் கலந்துருவாங்களா? ஜோதியோட ஜோதி கலந்துருச்சுன்னு ஒரு அப்பாவும் பிள்ளையும் எப்படி கலக்க முடியும்? தனித்தனி ஆள் தானே. அத மாதிரி
நான் வேறு நீங்க வேறுதான் சொல்லி பாபா சொல்றாரு. நாம் ஆத்மா இப்போதோ பிராமணனாக இருக்கிறோம். நம்ம ஆத்மா வந்து நம்ம கலந்துலாம் போயிடுது கிடையாது, ஒட்டிட்டுலாம் போயிடுது கிடையாது. நம்ம பரமாத்மாவுடைய அங்கமா பிரிஞ்சு பிரிஞ்சு வர்றது அப்படிலாம் கிடையாது. நம்ம ஆத்மா வந்து இப்போது பிராமணனா இருக்கிறோம். பிராமணன் அனைவரையுமே உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லா தேவதை குலத்தை விட உயர்ந்த குலம் பிராமண குலம். ஏன்னா ஈஸ்வரனுடைய குழந்தைகள், நம்ம கடவுளே நமக்கு அப்பாவா இருந்திருக்கிறாரு இப்போ. அதனால நம்ம உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள். இதை தலைமுறையினர் என கூற முடியாது. இந்த தலைமுறையா பிராமண பரம்பரையினர்லாம் வராங்க அப்படிலாம் சொல்ல முடியாது சொல்றாரு பாபா. எதில் ராஜ்யம் இருக்கிறதோ அதை தான் தலைமுறை என்று கூறலாம். எங்க ராஜ்யம் நடக்குதோ, இப்ப அப்பா வந்து ராஜா வந்தாரு, அவங்க புள்ள ராஜா இளவரசரா இருப்பாரு, அவர் அடுத்து ராஜ்யம் ஆழ்வாரு. அந்த மாதிரி ராஜ்யம் இருக்கிற இடத்துலதான் தலைமுறைன்னு சொல்ல முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. இது உங்களுடைய குலமாகும், ஆனா இது பிராமண குலம். இது வந்து தலைமுறை கிடையாது, இது வந்து குலம் சொல்லி பாபா சொல்றாரு. மிகவும் சுலபம் தான். நாம் பிராமணிலிருந்து தேவதையாக ஆகுபவர்கள். இப்ப நம்ம பிராமண குலத்துல இருந்து தேவதையா ஆக போறோம். எனவே தெய்வீக குணங்களை அவசியம் தாரணை செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. சிகரெட்டு, பீடி ஆகியவளை தேவதைகளுக்கு பிரசாதமாக படைக்கிறார்களா என்ன? கோயில லட்சுமி நாராயண் கோயில்ல சிகரெட், பீடி எல்லாம் எடுத்துன்னு போய் வச்சு படைப்பாங்களா தேவதைகளுக்கு? ஸ்ரீநாத் கோயில்ல கூட நெய்யினாலான பிரசாதம் தான் தயாரிக்கிறாங்க இல்லையா? லட்சுமி நாராயணனுக்கு நெய்யினால் ஆன பிரசாதம் தயாரிக்கிறாங்க, அதிகமா படைக்கிறாங்க. பிறகு அது ரொம்ப அதிகமா இருக்குன்றதுனால அந்த கடைகள் மூலமா விற்க வேண்டியதா ஆகிவிடுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. யாத்திரியர்கள் சென்று அதை வாங்குறாங்க. மனிதர்களுக்கு அதிக பாவனை இருக்கிறது பாருங்க, பக்தியில ரொம்ப பாவனை இருக்குது, ரொம்ப பாவனையா கடவுளை கும்பிடுறாங்க. சத்தியுகத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருப்பதில்லை சொல்லி பாபா சொல்றாரு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை அசுத்தப்படுத்தும் ஈக்களும் கூட இருப்பதில்லை. சத்தியுகத்துல அந்த மாதிரி கிடையாது. ஏதாவது பொருள் வச்சாங்க அது மேல ஈ மிக்குது, அந்த மாதிரிலாம் இருக்காது. அந்த மாதிரி வியாதி ஆகியவையும் அங்க இருப்பதில்லை. இங்க என்னென்ன வியாதிலாம் இருக்குதோ அங்கெல்லாம் சத்தியுகத்துல வியாதியே இருக்காது. எல்லாருமே ஆரோக்கியமா நிரோக்கியா இருப்பாங்க. பெரிய மனிதர்களின் இடங்களில் சுத்தமும் மிக நன்றாக இருக்கும். இந்த பெரிய பெரிய பணக்காரன் வீட்டுலாம் பாத்தீங்கன்னா சுத்தமா இருப்பாங்க இல்லையா? அங்கோ அந்த மாதிரி விஷயங்களே இருப்பதில்லை. சொர்க்கத்துல வந்து அந்த மாதிரி எதுவுமே அசுத்தமான பொருள்லாம் இருக்காது. நோய் கூட இருப்பதில்லை சொல்லி பாபா சொல்றாரு. இந்த அனைத்து வியாதிகளும் எப்பொழுது வந்துச்சுன்னா துவாபரயுகத்துல இருந்து தான் உருவாயினா சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை வந்து உங்களை நிரந்தர ஆரோக்கியமானவராக ஆக்குகிறார். இப்ப கடவுளே வந்து நம்மளை என்ன ஆக்குறாரு? அவரோட யோகம் வைக்க வச்சு ஞானம் சொல்லி கொடுத்து ஆத்மாவை சக்திசாலியாக்கி ஆத்மாவை மனசு ஆரோக்கியமா ஆக்குறாரு. நம்ம மனசு ஆரோக்கியமானாலே நம்ம உடல் ஆரோக்கியமாயிடும். அப்ப டோட்டலா நிரந்தரமா நம்மள ஆரோக்கியமானவரா ஆக்குறாரு சொல்லி பாபா சொல்றாங்க. தந்தையை நினைவு செய்வதற்காக நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். இப்ப பாபாவை நினைக்க நினைக்க நமக்கு சக்தி கிடைக்குது இல்லையா? அதனால அவரை நினைக்கிறதுக்காக நம்ம முயற்சி செய்யறோம். அதன் மூலம் நிரந்தர ஆரோக்கியமானவர்களாக ஆகிவிடுவீர்கள். எப்போ நம்ம பாபாவை நிரந்தரமா நினைக்கிறோமோ அப்ப நிரந்தரமா நம்ம ஆரோக்கியமானவங்களா ஆகிடுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆயுளும் நீண்டதாக ஆகிவிடுகிறது. அதுக்கப்புறம் நம்மளோட ஆயுள் கூட நீண்டதாக ஆகிடுது சொல்லி பாபா சொல்றாரு. நேற்றைய விஷயங்கள் தான் இது எல்லாமே, நேத்து தான் நடந்தது. இப்பதான் நான் உங்களை வந்து தேவதையா ஆக்கிட்டு போனேன், திரும்ப அது மாதிரி நாளைக்கு ஆக போறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நேத்து நாளைக்கு மாதிரி இருக்குது நம்ம நடிச்சு வந்தது. பாபா சொல்றாங்க 150 வருடம் ஆயுள் இருந்தது இல்லையா? சத்தியுகத்துல உங்களுக்கு எவ்வளவு வயசு தெரியுமா? 150 வருடம் நீங்க உயிரோட இருந்தீங்க லட்சுமி நாராயணா. அப்புறம் அந்த உடலை விட்டு வேற உடல் எடுத்தீங்க. ஆனா இப்போது பாருங்க சராசரி 40 to 45 வருடங்கள் தான் இருக்கிறாங்களே. 40-45 ஹார்ட் அட்டாக் வந்துருது. இப்பெல்லாம் நிறைய பேர் அல்பாயுஸ்ல போயிடுறாங்க இல்லையா? ஏனென்றால் அவர்கள் யோகிகளாக இருந்தார்கள். சத்தியுகத்துல எல்லாருமே யோகிகளாக இருந்தாங்க. இங்க யோகம் பண்ணி அங்க அந்த மாதிரி பிறவி அடைஞ்சாங்க. ஆனா இவங்க யாரு? இந்த கலியுகத்துல இருக்கிறவங்க எல்லாம் போகிகளா இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்களுக்கு வந்து என்ன இது உடல் ஆரோக்கியமா இல்லாதனால சீக்கிரமா உடலை விட்டுறாங்க, சரீரம் விட்டுறாங்க சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் ராஜ யோகிகள். நம்ம எல்லாருமே இப்ப ராஜ யோகிகள். கடவுளே சொல்லி கொடுக்குற ராஜ யோகத்தை நம்ம கற்றுட்டு இருக்கிறதுனால நம்ம ராஜ யோகிகள், ராஜ ரிஷிகள். நம்ம ராஜ ரிஷிகள். நம்ம எல்லையற்ற வைராக்கியம், நமக்கு எல்லைக்குட்பட்ட வைராக்கியமே நமக்கு கிடையாது. மனசு புத்தி மூலமா உலகத்தையே நம்ம மறந்துடுறோம். எல்லாத்தையும் மறந்து ஒரு பாபாவின் நினைவுல இருக்கிறோம். நம்மளாம் ராஜ ரிஷிகள். எனவே நீங்கள் தூய்மையானவர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நம்மளாம் ரொம்ப தூய்மையானவங்க. மனசு புத்தி உடல் மனம் எல்லாமே தூய்மையா நம்ம வச்சிருக்கிறோம் இல்லையா? அதனால நம்ம தூய்மையானவர்கள். ஆனால் இது புருஷோத்தம சங்கம யுகம். இது வந்து ஒரு மாசமோ வருஷமோ கிடையாது, இது வந்து ஒரு யுகமேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது ஆத்மா உத்தமம் பாதற்கான ஒரு யுகமே இது. நான் ஒவ்வொரு கல்பத்திலும் புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். ஒவ்வொரு கல்பத்திலையும் பாபா வர்றதே இந்த 100 வருஷம் தான். அந்த கலியுக கடைசியில ஒரு 100 வருஷம் புருஷோத்தம சங்கம யுகத்துல தான்
தான் வராரு. தந்தை தினந்தோறும் புரிய வைத்து கொண்டிருக்கிறார். பாபா இப்ப டெய்லி வந்து முரளி எடுக்கிறார், குழந்தைகளுக்கு புரிய வச்சிட்டு இருக்கிறார் ஆத்மாக்களுக்கு. இருந்தாலும் தூய்மையாக வேண்டும் என்றால் என்னை நினைவு செய்யுங்கள் என்ற ஒரு விஷயத்தை ஒருபோதும் மறக்காதீர்கள் என்று கூறுகிறார். பாபா சொல்றார் பாருங்க, நீங்க என்னதான் முரளி படிச்சாலும் சரி, நீங்க தூய்மை ஆகணும்னா என்னை நினைக்கணும், அந்த விஷயத்த மட்டும் மறக்காதீங்க குழந்தைகளே சொல்லி சொல்றாரு. உங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து இந்த உடல் நீங்க கிடையாது, ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. உடல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் மறந்துருங்க. ஏன்னா இதுதான் உண்மை. நம்ம என்ன சொன்னாலும் சரி, இதுதான் உண்மை. நம்ம அந்த உடல் எல்லாத்தையும், உடல் இங்க சுத்தி இருக்கிற எல்லா விஷயமும் அழிஞ்சு போயிடும். நம்மளும் பாபா மட்டும் தான் இருக்க போறோம். அது கூட ஒரு முரளியில சொன்னார்ல. அதனால எல்லாத்தையும் மறந்துருங்க. இப்பொழுது நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும். கண்டிப்பா இப்ப எல்லாருமே சாந்தி தாமம் திரும்பி போகணும். உங்கள் ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்காக நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாபா வந்திருக்கிறதே நம்ம ஆத்மா சக்தி இழந்திருக்கு இல்லையா, தூய்மை இழந்திருக்கு இல்லையா, அதை தூய்மைப்படுத்துறதுக்காக தான் கடவுள் பதீத்த பாவனரே வந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. அதன் மூலம் உடலும் தூய்மையானதாக கிடைத்துவிடும். அதன் மூலமாக நம்ம நமக்கு வந்து அடுத்த பிறவில உடல் தூய்மையானதா கிடைச்சிரும். இங்கோ விகாரம் மூலமாக பிறக்கிறார்கள். இங்கு கலியுகத்துல எல்லாருமே விகாரத்தின் மூலமா பிறப்பெடுக்கிறாங்க சொல்றார் பாபா. ஆத்மா எப்போது சம்பூர்ண தூய்மையாகி விடுகிறதோ அப்போது நீங்கள் இந்த பழைய சிறப்பை விட்டு விடுகிறீர்கள். பாபா ஆத்மா வந்து பாபாவை நினைச்சு எப்போது சம்பூர்ண தூய்மையா ஆயிடுதோ, அது எண்ணம் சொல் செயல்ல ஃபுல்லா தூய்மையாகி கனவுல கூட நமக்கு அந்த 5 விகாரமே வரக்கூடாது. அந்த மாதிரி நம்ம எப்ப மாறிடுறோமோ பாபா நினைச்சு அப்போ உங்களுடைய அந்த பழைய உடலை நீங்க விட்டுடுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பின்பு புதியது கிடைத்துவிடும். இந்த உடலை விட்டு நம்ம போயிட்டோம்னா அடுத்து நமக்கு சொர்க்கத்துல புதிய சரீரம் கிடைக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸான சரீரம் கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. வந்தே மாதரம் என்பது உங்களுடைய மகிமை சொல்றாங்க இல்லையா, பாரதத்துல வந்தே மாதரம்னு, அது உங்களுடைய மகிமை தான். நீங்க மாதாஸ் தான் வந்து எல்லாருக்கும் ஞானம் சொல்ல போறீங்க, பாபாவுடைய கொடியை நிலைநாட்ட போறீங்க, உங்க மூலமா தான் எல்லாருக்கும் காட்சி கிடைக்க போகுது, அது உங்களுடைய மகிமை தான் சொல்லி பாபா சொல்றாங்க. நீங்கள் நிலத்தையும் தூய்மையாக்குகின்றீர்கள். பாருங்க, நம்ம இந்த நிலத்தை கூட தூய்மையாக்குறோம், உலகத்தையே தூய்மையாக்குறோம். மாதர்கள் நீங்கள் சொர்க்கத்தின் வாசலை திறக்கிறீர்கள். பாருங்க, மாதாஸ் மூலமா தான் சொர்க்க வாசலே பாபா திறக்க வைக்கிறாரு. நீங்க தான் திறக்கிறீங்கன்னு பாருங்க, பகவானே சொல்றாரு. ஆனால் இதை யாருமே தெரிந்திருக்கவில்லை. ஆனா இது உலகத்துல இருக்க யாருக்குமே தெரியாது. நம்ம சாதாரண வேஷத்துல இருக்கிறோம் இல்லையா, நம்ம அந்த பஞ்ச பாண்டவர்கள் அந்த தெரியாத வேஷத்துல இருப்பாங்க, அவங்கள பத்தி யாருக்குமே தெரியாது. விராட வேஷம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இப்ப நம்ம வந்து தலைமறைவா இருக்கிறோம், நம்மள யாருக்குமே தெரியாது. ஆனா கடைசியில சொர்க்கத்தின் வாசல திறக்க போறதே நம்ம தான் சொல்லி பாபா சொல்றாங்க. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆத்மா என்ற ஜோதியை பிரகாசமாக்குவதற்காக அதிகாலையில் நினைவு யாத்திரையில் அமருங்கள். நினைவின் மூலம்தான் துரு விலகும். ஆத்மாவில் படிந்த அழுக்கு நினைவில் மூலம் விலகி சுத்தமான தங்கம் ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. இரண்டாவது பாயிண்ட், தந்தையிடமிருந்து உயர்ந்த பதவியின் பரிசு வாங்குவதற்காக பாவனையின் கூடவே பாபான்னு அந்த பாவனையின் கூடவே ஞானமும் நிறைந்தவர் மற்றும் குணமும் நிறைந்தவராக ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. சேவை செய்து காண்பிக்க வேண்டும். பாபாவை திருப்திப்படுத்தணும்னா அவரோட சேவையை நம்ம செய்யணும், அவரோட ஞானத்தை எல்லாருக்கும் சொல்லணும், நிறைய பேரை கூப்பிட்டுட்டு வரணும், எல்லாருக்கும் இந்த ஞானத்தை சொல்லி அவங்கள அந்த விஷக்கடல்ல இருந்து காப்பாற்றணும். எவ்வளோ பேர் துக்கத்துல இருக்கிறாங்க, நம்மள மாதிரிதான் எல்லாரும் துக்கத்துல இருந்தாங்க, அவங்களையும் பாபாவுடைய அறிமுகம் கொடுத்து அவங்களும் பிராப்தி அடைய வைக்கணும், ஆஸ்தி அடைய வைக்கணும். அதுதான் பாபாவுக்கு விருப்பம். அப்ப அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா இந்த மாதிரி ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. வரதானம். நடத்தை மற்றும் முகத்தினால் தூய்மையினுடைய அலங்காரத்தின் ஜொலிப்பை காட்டக்கூடிய அலங்கார மூர்த்தி ஆகுவீர்களாக. நம்மளோட நடத்தை மற்றும் நம்ம முகத்தை பார்த்தாலே எல்லாருக்கும் எப்படி தெரியணும்னா அந்த தூய்மையினுடைய அலங்காரத்தினுடைய ஜொலிப்பு தெரியணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அலங்கார மூர்த்தி ஆகுவீர்களாகன்னு சொல்லி வரதானம் கொடுக்குறாரு. எப்படி கோயில்ல அந்த அலங்காரம் பண்ண சாமியை பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கும், அப்படியே தலை முதல் கால் வரை இன்னமும் வந்து நாராயணனோட சிலை அவ்வளோ புகழ் பாடுறாங்க. அந்த அந்த தேகமே அந்த மாதிரியான ஒரு தேகம், தூய்மையினுடைய அந்த பகவானே தூய்மையானவர் அப்படி இப்படின்னு புகழ் அப்படி பாடுறாங்க. அதை எடுத்து பார்த்தோன்னா தெரியும் நமக்கு, நாராயணனுடைய அந்த சிலையை அப்படி புகழ்வாங்க, அலங்கார மூர்த்தி அவரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஆக சொல்றாரு பாபா. நடத்தை மற்றும் உங்க நடத்தையும் முகத்தையும் பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஜொலிப்பு தெரியணும், அதை எல்லாரும் அனுபவம் பண்ணணும், அந்த மாதிரி ஆகுங்கன்னு சொல்லி வரதானம் பாபா கொடுக்குறாங்க. பாபா விளக்கம் சொல்றாரு. தூய்மை பிராமண வாழ்க்கையின் அலங்காரம் ஆகும்.
தூய்மையா இருக்கிறது தான் இந்த பிராமண வாழ்க்கையுடைய அலங்காரமே சொல்லி பாபா சொல்றாரு. தூய்மைன்றது சாதாரண எந்த தூய்மை மட்டும் கிடையாது. வந்து எண்ணம் சொல் செயலாலையும் தூய்மையா இருக்கிறது. டோட்டலா எண்ணத்துலயும் நமக்கு தூய்மையா இருக்கணும், சொல் பேசுறது செயல் எல்லாத்துலயுமே தூய்மையா இருக்கணும். அதுதான் வந்து சம்பூர்ண தூய்மை. ஒவ்வொரு நேரமும் முகம் மற்றும் நடத்தை மூலம் தூய்மையினுடைய அலங்காரத்தின் அனுபவம் பிறருக்கு ஏற்பட வேண்டும். பாபா சொல்றாரு ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நேரமும் பாபா மேல இருந்து போட்டோ பிடிச்சின்னு சொன்னார்ல, ஒவ்வொரு டைமும் ஒரு மாதிரி இருக்குது உங்களுடைய முகம் நடத்தைன்ட்டு. அப்போ பாபா சொல்றாரு ஒவ்வொரு நேரமும் முகம் மற்றும் நடத்தை மூலம் தூய்மையினுடைய அலங்காரத்தின் அனுபவம் பிறருக்கு ஏற்படணும். உங்களுடைய முகத்தை பார்த்தா மத்தவங்களுக்கு தெரியணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பார்வையில், முகத்தில், கைகளில், கால்களில் சதா தூய்மையினுடைய அலங்காரம் வெளிப்படையாக தெரிய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. இவர்களின் தோற்றத்தில் தூய்மை தென்படுகிறது சொல்லி சொல்லுவாங்களாம். கண்களில் தூய்மையின் ஜொலிப்பு உள்ளது. கண்ணை பார்த்தா அவ்வளோ ஜொலிப்பா இருக்கிறாங்க. அப்படியே அப்படியே அந்த கள்ளங்கபடமற்ற பார்வை இருக்கும். அவங்க பாக்குறதே நமக்கு வந்து அப்படியே அன்பு பொங்கும். அந்த மாதிரி அவங்க பார்ப்பாங்க நம்மள. அந்த மாதிரி அவங்களுக்கு தோணணும், நம்மளை பார்த்தா அவங்களுக்கு தோணணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. வாயில் தூய்மையின் புன்னகை உள்ளது. அவங்க பேசினாலே என்ன எப்படி இருக்குது, தூய்மையான வார்த்தைகள் பேசுறாங்க, தூய்மையின் புன்னகை இருக்குதுன்னு சொல்லணும் அவங்க என்று ஒவ்வொருவரும் வர்ணிக்க வேண்டும். நம்மளை பார்த்து அந்த மாதிரி எல்லாரும் வர்ணிக்கணுமா. பாபா எப்படிலாம் சொல்றாரு பாருங்க. வேறு எந்த விஷயம் அவர்களுடைய பார்வைக்கு தெரியக்கூடாது. வேற எந்த விஷயமே அவங்களுக்கு தெரியக்கூடாது. உங்களுடைய வேற எதையுமே பார்க்கக்கூடாது. இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியணும். தூய்மையினுடைய ஜொலிப்பு உங்க முகத்தை நடத்தையில தெரியணும். இதையே தூய்மையின் அலங்காரத்தினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் மூர்த்தி என்று கூறுகின்றார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. ஸ்லோகன்: வீணான சம்பந்தம் தொடர்பு கூட அக்கௌண்டை காலி செய்து விடுகின்றது. ஆகையினால் வீணானதை முடிவடைய செய்யுங்கள். சாதாரணமா லௌகீகத்துல கூட இந்த வீணான ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி வச்சிருந்தோம்னு நினைச்சுக்கோங்களேன், நம்ம அக்கௌண்ட்டை காலி பண்ணிடுவாங்க. நம்ம எவ்வளோலாம் சம்பாதிச்சு வச்சுருந்தோமோ எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு நம்மளை ஓட்டாண்டி ஆக்கிடுவாங்க. அது மாதிரியும் பாபா சொல்றாரு, வீணான இந்த சம்மதம் தொடர்பை கூடலாம் சேர்ந்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க வேஸ்ட் பேசிட்டு இருப்பாங்க. வேஸ்ட் எதையாவது சிந்திக்க வச்சுட்டு இருப்பாங்க. உங்க அக்கௌண்ட்டே நீங்க இது வரைக்கும் பாபாகிட்ட நினைச்சு எவ்வளோ சக்தி, குணங்கள், ஞானத்தெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்களோ எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதனால இந்த வீணான இதை முடிவடைய செய்யுங்கள். எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து ஞான சிந்தனை பண்ணுங்க, ஒன்னா உட்காந்து யோகா பண்ணுங்க, எல்லாரும் ஒன்னா என்ன பண்ணுங்க, தெய்வீக குணங்களெல்லாம் தாரணை பண்ணுங்க. அந்த மாதிரி இருங்க. வீணானதெல்லாம் முடிவடைய செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.